வணக்கம் குழவியே, கதை கேளு. இன்னைக்கு இந்த ஜிராஃப் பற்றி ஒரு சூப்பரான கதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு காட்டு பகுதியில் அம்மா ஜிராஃபும் குட்டி ஜிராஃபும் தன்னுடைய சாப்பாடை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. குட்டி ஜிராஃபும் அவங்க அம்மா கூடவே போய்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. அதனால ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணுன்னா, தன்னுடைய மரத்து மேலே இருக்க இலைகளெல்லாம் பறித்து சாப்பிடும், தன்னோட குட்டிக்கும் ஊட்டும். அப்படி அவங்க அம்மா ஜிராஃப் இறைய தேடி போய்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டியும் பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது ஒரு அழகான பட்டர்ஃப்ளையை பார்த்துச்சு. அதை பார்த்ததும் குட்டிக்கு ஒரே ஹாப்பி. ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு அது பின்னாடியே குதிச்சுட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அந்த பட்டர்ஃப்ளையும் பறந்து விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு ரொம்ப தூரம் இந்த பட்டர்ஃப்ளை பறந்து போயிடுச்சு. குட்டி ஜிராஃபும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்துச்சா. திடீர்னு திரும்பி பார்த்தா யாரும் இல்லை, அவங்க அம்மா பின்னாடி இல்லை. உடனே இதை தேடி பார்த்துச்சு. இந்த பக்கம் பட்டர்ஃப்ளையை காணும், அந்த பக்கம் அம்மாவை காணும். ரொம்ப சோகமாக உட்காந்துருந்துச்சு. அப்போது அந்த காட்டுக்குள்ளார ஒரு நரி வந்துருச்சு. அந்த நரியை பார்த்தோன்னே ஜிராஃப் ரொம்ப பயந்து போயிடுச்சு. ஆஹா, என்ன பண்ண போதோ? நரி கேட்டுச்சான், ஒட்டகச்சிவிங்கி குட்டியே, இங்கே நீ என்ன பண்ணுற? நான் இங்கே எங்கள் அம்மா கூட சாப்பிட வந்தேன் அப்படின்னு குட்டி சொன்னிச்சான். அப்படியா, வா வா, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே குட்டி ஜிராஃபு, ஆஹா, இவன் ஏதோ தப்பான நோக்கத்தோடு வந்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, வேணாம் நானே எங்கள் அம்மாவை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு குட்டி ஜிராஃப். ஏடி, எங்கே ஓடுற? உன்னை நான் சரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னோடனே, ஆஹா, இவன் நம்மளை விடமாட்டான் போல இருக்குன்னு ஒரு யோசனைக்கு வந்துச்சு குட்டி ஜிராஃப். குட்டி ஜிராஃப் கேட்டுச்சான், நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா அப்படின்னு அது நரிக்கிட்ட கேட்டுச்சான். நரிக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே அவங்க அம்மா சொன்னாங்க, நான் நல்லா பாடுவேனே, ப்ளீஸ் எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னோடனே நரி பாட ஆரம்பிச்சுதான். எப்படி பாடு தெரியுமா? எங்க நீங்களும் பாடுங்க. இன்னொரு தடவை பாடி காட்டுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரியும் திரும்ப அப்படின்னு சத்தம் போட்டுச்சான். இதை யாரை காட்டிடா? அம்மா ஜிராஃப் காதில் விழுந்துச்சு. அது தன்னோட குட்டி ஆபத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்து நரிய ஒரே டமால்னு நரி சுருட்டி அடிச்சு ஓடி போயிடுச்சு. ஜாலி ஜாலி ஜாலி, ஆமா வந்தாச்சு அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சிருச்சு. இப்படி தான் இந்த மதர் ஜிராஃப் குட்டி ஜிராஃபை காப்பாற்றிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அம்மா சொல்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுருந்தோன்னா பல ஆபத்துகள்லேருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடியும். சரியா? அடுத்த ஒரு சுவாரஸ்ய கதையோடு உங்களை நான் பார்க்குறேன். பாய்.